எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தா ஜூலை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த ஜூலை மாதம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படியாப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். கும்பராசிக்காரங்களுடைய நிலைமை ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குறீங்க. எதையும் சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற அளவுக்கு இருக்குது. மகர ராசி, கும்பராசி இந்த ரெண்டு ராசிக்குமே அதிபதி யாருன்னு பார்த்தா சனி பகவான். கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஒரு 2.5 வருஷம் விரையச்சனி, அதில் ஏகப்பட்ட விரயத்தை பண்ணியிருப்பீங்க. அடுத்தது ஒரு 2.5 வருஷம் பார்த்தா ஜென்மச்சனி, ஜென்மத்தில் வந்தது செருப்படிச்சாலும் போகாதுன்ற மாதிரி பல வகையில் பங்கம், பழி, சொல்லு, அவமானம், நஷ்டம், விரயம், தொழில் முடக்கம், கடன் பிரச்சனை இதில் பட்டுட்டு இருந்தீங்க. இது முடிஞ்சு இப்போ பாத சனிக்கு வந்துட்டீங்க. அப்போ 5 வருஷம் முடிஞ்சது, இன்னொரு 2.5 வருஷம்தான் இருக்குது. சந்தோஷப்படக்கூடிய நிலமையில் இருந்துகிட்ருக்குறீங்க. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு இப்போ பாத சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக நிறைய பேருக்கு பார்த்தா ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னென்னா கடன் பிரச்சனை. கும்பராசிகளோட நிலைமை எப்படின்னா, தங்கம் இருந்தால் தவிட்டு பொடி, மாணிக்கம் இருந்தால் மத்தியான செலவு, வெள்ளி வந்தால் வேறைய, மாடு கறக்க போன குடிக்க கரெக்டாக இருக்குது சாமின்னு சொல்கிற மாதிரி சம்பாதிக்கிறதும் தெரியல, போகிறதும் தெரியல, ஏன் அந்த உலகத்தில் பிறந்தோம்னு தெரியல, யாருக்காக வாழ்கிறோம்னு தெரியல, எதுக்காக வாழ்கிறோம்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி வாழ்க்கையில் சிரமம் மட்டும், கடன் பிரச்சனை மட்டும் கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த கும்பராசிக்காரங்களுடைய நிலைமை எப்போ தான் சாமி நல்லா இருக்குன்னு பார்த்தா அதுக்கு ஒரு அருமையான ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய காலம்தான் இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி. ஏன்னா இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் ஆகிறார். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 29 சனி பயிற்சி அடைஞ்சார். திருக்கணித முறைப்படி பயிற்சி அடைஞ்சிட்டார். அப்போ கும்பத்தில் இருந்த சனி பகவான் மீனராசிக்கு போயிட்டார். அப்போ மீனராசிக்கு போன சனி பகவான் இப்போ உங்களுக்கு பாத சனியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 100% உங்களுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதிக்கு மேலே நவம்பர் 28 வரைக்கும் பார்த்தா சூப்பரான ஒரு நேரம் வரப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதம், ஒரு 4.5 மாத காலம் பார்த்தா நீங்கள் நினச்சது செய்ய போகிறீங்க. அதாவது உங்களுக்கு கொஞ்சம் இடைவெளி விட்டுருக்குறாரு, உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துருக்குறாரு. ஏன்னா உங்களுடைய நேரகாலமெல்லாம் பார்த்தா என்னடா நம்மளுக்கு இந்த சனி பகவான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, எப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு மனசில் நிறைய கேள்வி இருந்தது, குழப்பம் இருந்தது. இந்த சனி வக்கரமாகும்போது, ஏன்னா வக்கரம் அப்படின்னா என்ன, இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறவர் தான் வக்கரம். பொதுவாக ஒரு கிரகம் முன்னாடி போயிட்டு இருக்கும்போது அது இயல்பு நிலையில் போயிட்டுருப்பார். ஆனால் அதே பின்னாடி வரும்போது வக்கரம் அடைவார். வக்கரம் அடையும் போது கிரகம் பின்னாடி ரிவர்ஸில் வரும். அப்படி பார்த்தா இந்த சனி பகவான் உங்களுக்கு இந்த ஜூலை 13ஆம் தேதியில் இருந்து நவம்பர் 28 வரைக்கும் பார்த்தா சனி பகவான் வக்கரமாகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. குறிப்பாக 6 ராசிக்காரங்களுக்கு அற்புதமாக இருக்குது. ஏன்னா கும்ப ராசிக்காரங்களுக்கு பாத சனி, மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனி, மேச ராசிக்காரங்களுக்கு விரைய சனி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி, கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டகச்சனி, அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அர்த்தாஷ்டம சனி. இந்த 6 ராசிக்குமே அடுத்தது ஒரு 4.5 மாத காலம் சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா முன்னாடி வரும்போது 6 ராசிக்கு நல்லது கொடுப்பார். அதே வக்கரமாகும்போது பின்னாடி வர 6 ராசிகளுக்கு நல்லது பண்ண போகிறோம். அந்த 6 ராசியில் உங்கள் ராசி ஒன்று. நான் சொல்கிற மாதிரி நவம்பர் 28க்குள்ளார நிச்சயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை ஆரம்பிக்கிறீங்களா, இப்போ ஆரம்பிச்சுக்கோங்க. ஒரு மண் வேலையா, ஒரு கட்டட வேலையா, ஒரு தோட்டத்தரம்புற வேலையா, அதாவது கிரை பண்ணுற வேலையா, வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்களா, ஒரு ஹாஸ்பிட்டல் விஷயமா பார்த்துட்ருக்குறீங்களா, இது போல் ஒரு தொழில் ரீதியாக முயற்சி பார்க்குறீங்களா, இது எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா இந்த 138 நாளுமே அதாவது கும்பராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. சனி வக்கரத்தில் வர்றதுனால ஒரு 4.5 மாதம் உங்களுக்கு நல்லதாக இருக்க போகிறாரு. சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி 5ஆம் இடத்துல போய் உட்காரும்போது புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அப்போ குழந்தை பாக்கியம் இல்லைங்க, கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சு, ஏன் 6 வருஷம் ஆயிடுச்சு, ஏன் 10 வருஷம் ஆயிடுச்சு,
இதனால் நாங்கள் வந்து போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, வைக்காத வேண்டுதல் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, எல்லாம் செய்து பார்த்துட்டுங்க, எனக்கு கொடுக்கலன்றீங்களா? இந்த குரு பகவான் உங்களுக்கு இருக்கக்கூடியது பூர்வ புண்ணிய குருவாக இருக்கிறார். அப்போ பூர்வ புண்ணியத்தில் ஏற்பட்ட உங்களுக்கு தோஷங்கள் மட்டும் இல்லைன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த டைமில் புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார். ஏன்னா 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய குரு. அப்போ பூர்வீகத்தில் யாரோ செஞ்ச பாவங்கள் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக அதனால தான் உங்களுக்கு மெயினாக தடை ஏற்படும். அப்போ பூர்வ புண்ணியத்தில் நல்லா இருக்குதா? 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், இந்த உடைய ஸ்தானம் மட்டும் நல்லா இருக்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. நல்லா இருந்துருச்சா? நிச்சயமாக சொல்கிறேன், 2026 6வது மாதம் 3ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு குரு வந்து 5ஆம் இடத்துல தான் உட்காந்துருப்பார். அப்போ நல்ல மாற்றத்தை கொடுத்தே தீருவார். சரிங்களா? இப்படி இருக்கும்போது உங்களுக்கு செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு, கலஸ்திரஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டார். அப்போ வந்து பார்த்தா உங்களால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தர் உங்கள் நேரம் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவியே செய்ய போய் உபதிரியம் மட்டும்தான் வாங்கிட்டு வந்துட்டுருக்குறீங்க. உங்கள் சோறு தின்னவங்க, உங்கள் துணி கட்டினவங்க, உங்கள் ஐடியா கட்டினவங்களாம் உங்களோட நல்லா தான் இருக்கிறாங்க. இப்போ வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நல்லது பண்ணிவிட்டு பொல்லாப்பு வாங்கிட்டு இருக்கக்கூடிய ராசி யாருதுன்னா மேக்ஸிமம் இந்த கும்பராசிக்காரங்க தான். கடவுள் பக்தி தாசியானவங்க. இப்போ அந்த கடவுளையே வெறுக்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. சொந்த பந்தத்துக்கு செஞ்சு நல்ல பேர் இல்லை, 2வது கொடுத்தும் பாவின்ற பேர் வாங்கிட்டோம், யாழ்ரச்சனையிலையும் நம்ம ஒன்றும் வளர்ச்சி இல்லை, குடும்பத்துலேயும் ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியல. அப்போ எல்லா வகையில் பார்க்கும்போது கடவுளே இன்றைக்கி வெறுக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் வந்துட்டீங்க கும்பராசிக்காரங்க. இந்த நிலைமையெல்லாம் மாறப்போகுது, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா 3ஆம் இட தைரியஸ்தானத்துக்கும் 10ஆம் இட தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி வந்து செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால நிச்சயமாக திருமண தடைகளும் விலகும், 2வது தைரியத்தையும் கொடுத்துட்றாரு, தொழிலில் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருவார். நீங்கள் பயப்படவே வேண்டாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துலேயே இப்போ வந்து உட்காந்துட்டார். 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம், தன் சொந்த வீட்லேயே வந்து உட்காந்துட்டார். கிட்டத்தட்ட இந்த மாதம் பார்த்தா 26 தேதி வரைக்குமே ரிஷப ராசியில் தான் சுக்கிர பகவான் உட்காந்துருப்பார். சுகஸ்தானம் அம்மாவோட வீடு. 9 அதாவதுன்றது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4வது வீடுன்றது சுகஸ்தானம், மாதிருஸ்தானம்னு சொல்லுவாங்க, அம்மாவோட வீடு. 9ஆம் இடம் பார்த்தா பிதிருஸ்தானம், அப்பாவோட வீடு. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் 2 பேர்த்துக்குமே உடல் ஆரோக்கியம் மேம்படும், உடல் கஷ்டங்கள் கண்டிப்பாக விலகும், வாழ்வாதாரம் நல்லா இருக்கும், வளர்ச்சி பார்க்கலாம். 2 பேரும் வேலை செய்துட்டு இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து லாபம் கொடுத்துருவார், 4 காசு சம்பாதிக்கிற யோகத்தை கொடுத்துருவார், தெம்பு திகிரித்து கொடுத்துருவார். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வருமானம் 4 காசு கண்டிப்பாக மிச்சம் ஆகும். ஏன்னா இந்த 2 ஸ்தானத்தையுமே இன்றைக்கி வந்து கட்டன்றது அதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்துல போய் தன் சொந்த வீட்டில் உட்காந்த காலம் 26 தேதிக்குள்ளார நிச்சயமாக வளர்ச்சி நல்லாயிருக்கும். அம்மாவுக்கு அப்பாவுக்கு இந்த 2 பேர்த்துக்கும் பார்த்தா ஒன்று தொழில் முன்னேற்றம் கொடுக்கும், இல்லை சம்பள உயர்வு கொடுக்கும், இல்லை ப்ரமோஷன் கிடைக்கும், இல்லை தொழில் ஆரம்பித்ததுக்குண்டான அர்த்தம் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக வாழ்க்கை நல்லாயிருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் இடம் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி, 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் தான். அவங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி போய் 6ஆம் இடத்துல உட்காந்துட்டார். யார்? தன்னோட தாய் வீட்டில் போய் சந்திரன் வீட்டில் போய் புதன் உட்காந்துட்டார். அப்படி பார்த்தா நிச்சயமாக உங்களுக்கு 18 தேதிக்குள்ளார புத்திர பாக்கியம் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி தன் தாய் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறார். 18 தேதிக்கு மேலே பார்த்தா புதன் பகவான் போய் இன்றைக்கி வந்து வக்ரம் அடைகிறார். அப்போ 18 தேதிக்கு மேலே ஆகஸ்ட் 11 தேதிக்குள்ளார, அதாவது இந்த காலகட்டம் வக்ரம் அடையும் போது கண்டிப்பான்றது வந்து இந்த 18 தேதிக்கு மேலே ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது முக்கியமான விஷயத்தை பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்தவுடைய அக்டோபர், அதாவதுன்றது வந்து ஆகஸ்ட் மாதம் 11 வரைக்குமே கொஞ்சம் தள்ளி வைங்க. ஏன்னா அது வக்ரமாகக்கூடிய காலகட்டம் நம்மளோட முயற்சிகள் கொஞ்சம் தாமதப்படுத்துவோம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் கலஸ்திரஸ்தானத்துக்கு அதிபதி 7ஆம் இடம் தான் கலஸ்திரஸ்தானம். 7ஆம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் வரவு செலவு நல்லது கெட்டதை நிர்ணயிக்கிறது என்ன புதன், அதாவது சூரியன் தான். அதாவதுன்றது வந்து நெருப்பு ராசி, மாத கிரகம்னு சொல்லக்கூடிய மாத ராசி. அப்படி பார்த்தா இன்றைக்கி வந்து சூரிய பகவான் போய் 5ஆம் இடத்துல உட்காந்துட்டார். அப்போ உங்களுக்கு வந்து 7ஆம் இடம் மாங்கல்யஸ்தானத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் குழந்தை சப்போர்ட்டுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு, புத்திரஸ்தானத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. 17 தேதி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு சூரிய பகவான் வந்து 5ஆம் இடத்துல தான் இருப்பார்.
17ஆம் தேதிக்கு மேலே பார்த்தா அவர் 5ஆவது இடத்துலேருந்து 6ஆவது இடத்துக்கு வந்துடுவார். அப்போ அடிமை தொழில் சம்பளம் வாங்குறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அப்போ சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 17 தேதி வரைக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. 17 தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான்றது தொழில் ரீதியாக, அதாவது சம்பளம் வாங்குறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. எது எப்படியோ மொத்தத்தில் உங்களுடைய நேரம், கும்பராசிக்காரங்களுடைய நேரம் அருமையாக இருக்குன்னு சொல்கிறதுல மாற்றம் இல்லை. ஏன்னா குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து உங்கள் ராசி 9ஆம் இடமாக பார்க்குறாரு. குருவுடைய பார்வை 5, 7, 9. அப்போ 9ஆம் இடம் குருவே உங்கள் ராசியை டைரெக்டாக பார்க்குறாரு. இதுவே உங்களுக்கு ஒரு கோடி புண்ணியம் தான். குரு உங்கள் ராசி பார்க்குறது மட்டும் இல்லாமல் இப்போ சனியும் வக்ரமாகிறாரு. இதுவும் ஒரு அற்புதமான நேரம் தான். சரிங்களா? மற்றது பார்த்தீங்கன்னா எந்த கிரகம் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து செவ்வாய் 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது திருமணத்துக்கு பலம். அதாவது சூரியன் 5ஆம் இடம் உட்காந்துருக்கிறதுனால புத்திர பாக்கியத்துக்கு பலம். சுக்கிரன் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால தாய் தந்தைக்கு ஒரு நல்ல பலம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி புதன் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பலம். எப்படி பார்த்தாலுமே கும்பராசிக்காரங்களுக்கு அற்புதமான நேரம்னு சொல்கிறதுல மாற்றமே இல்லை. சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோடய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.